அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். 24 தொடங்கி 24 முடியும் தேதி ஒவ்வொரு மாதமும் அப்படி வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதை ரசித்துக் கொண்டே நாம் நம் பயில்களுக்குள் நுழைவோம். இப்போ இதுல நம்ம 202வது பக்கத்துல இருப்போம். இதுல நேற்று 2 விதமான லான்னு ஒண்ணு படிச்சோம். 2 விதமான கேரக்டர்ஸ், டபுள் கேரக்டர். A law of truth that discovers the perfect movement, harmony, rhythm of a great spiritualized collective life, and determines perfectly our relations with each being and all beings in nature's varied oneness. அண்மையில் உண்மை உரிமைங்கிறத நம்ம கூட்டத்துல பார்த்தோம். அது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் தனி மனிதல we are embodied beings in the world with a common existence, nature, and yet individual souls capable of direct touch with the transcendent. This supreme truth of ourselves must have a double character. Model character, it must be a law and truth that discovers the perfect human harmony. It must be at the same time a law and truth that discovers to us at each moment the rhythm and exact direct expression of the soul, mind, life, body of the individual creature. சமூகமும் தனி மனிதனும் சேரக்கூடிய 2 வகையான குணநலன்கள் அவற்றுள் உள்ளனங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அதோட தொடர்ச்சியா பார்க்கிறோம். அந்த பேரா பத்தி இன்னும் முடியல. And we find in experience that this supreme light and force of action in its highest expression is at once an imperative law and an absolute freedom. We find in experience, நாம் அனுபவத்தில் எதை காண்கிறோம் என்றால், that this supreme light, that this force of action, supreme force of action சொல்லலாம். பரம ஒளியும் பரம இயக்கமும் in its highest expression, அந்த உயர்ந்த ஆக உயர்ந்த வெளிப்பாட்டுல பார்த்தா is at once an imperative law and an absolute freedom. Imperative lawனா அழுத்தம் கொடுக்கக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய சட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்சல்யூட் ஃப்ரீடம். ரெண்டுமே இம்பரேட்டிவ் ஆப்போசிட் ஃப்ரீடம், அப்புறம் லாங்கிறதுக்கு ஆப்போசிட் ஃப்ரீடம். அப்சல்யூட் முழுமையான சுதந்திரமும் இருக்கு, இன்னொரு கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய வலியுறுத்தக்கூடிய சட்டமும் இருக்கு. இது ரெண்டும் சேருமான்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு பக்கம் சுதந்திரம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லுவோம். கட்டுப்பாடும் சுதந்திரமும் அடிக்கடி மதர்ச்சி இருக்குது. இதை பற்றி டிசிப்ளின் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. லாங் இருக்குல்ல, டிசிப்ளின் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃப்ரீன்னு இருக்கும். எப்படி ரெண்டும் ஒண்ணு சேரும் அப்படின்னா, இஸ் அட்வான்ஸுங்கிற வார்த்தையை அங்க போடுறாங்க. அங்கதான் நீங்க அதை கவனிக்கணும். ஒரே நேரத்தில் சட்டமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருத்தா தெரியும். அது எப்படிங்கிறத அவர் இப்ப விளக்கி சொல்லுவார். சரிங்களா? சென்டென்ஸ் இன்னொரு தடவை படிக்கிறேன். And we find in experience that this supreme light and force of action in its highest expression is at once an imperative law and an absolute freedom. இப்ப அதுல எப்படிங்கிறத இது பார்ப்போம். It is an imperative law because it governs by immutable truth our every inner and outer movement. So it is an imperative law அப்படின்னு அந்த வார்த்தை மட்டும் எடுத்துட்டோம்னா அது மாறாத வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்டம். It is an imperative law அப்படின்னு வலியுறுத்தி சொல்றது. Because it governs by immutable truth. T கேபிட்டல் போட்டுக்காரு. அப்ப இறை மெய்ப்பொருள். அது இம்யூட்டபிள் என்றால் மாறும் தன்மை உடையது. இம்யூட்டபிள் ட்ரூத்னா மாறா தன்மையுள்ள மெய்ப்பொருள். ஸோ இட் கவர்ன்ஸ் பை இம்யூட்டபிள் ட்ரூத். அந்த வலியுறுத்தக்கூடிய சட்டம் மாறா மெய்ப்பொருளால் ஆளப்படுகிறது. எதை ஆளுகிறது அப்படின்னா, கவர்ன்ஸ் பை இம்யூட்டபிள் ட்ரூத் அவர் எவ்ரி இன்னர் மூவ்மெண்ட், அவர் எவ்ரி அவுட்டர் மூவ்மெண்ட். நம்மளுடைய அக இயக்கங்களையும் புற இயக்கங்களையும் அதுதான் இயக்குகிறது. அப்போ அது கண்டிப்பாக அது வலியுறுத்தக்கூடிய சட்டமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மெய்ப்பொருள் கொண்டது நம் இயக்கங்களை ஆள்கிற அது கண்டிப்பாக ஒரு இம்பரேட்டிவ் லாவாக கட்டாயப்படுத்தக்கூடிய வலியுறுத்தக்கூடிய சட்டமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுல வேற ஒண்ணு சொல்லுங்க. அடுத்து, at each moment and at each movement the absolute freedom of the Supreme handles the perfect plasticity of our conscious and liberated nature. அதே சமயம் அந்த எட்டுங்கும் போது அதே அதாவது ஒரு பக்கம் சட்டம், அந்த சட்டத்தை நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனா அதே நேரத்தில் எட்டுனா அந்த மேலும் அதே நேரத்தில் at each moment the absolute freedom of the Supreme, and in each movement the absolute freedom of the Supreme.
அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் மோமெண்ட் என்பது நேரம்னு போடும் இல்லையா? இந்த மோமெண்ட் ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த நிகழ்வில், அந்த நேரத்தில், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு க்ஷணத்திலும், ஒவ்வொரு வினாடியிலும், இப்பெல்லாம் நேனோ செகண்ட் சொல்றாங்க, நேனோ செகண்ட், அண்ட் வித் ஈச் மூவ்மெண்ட், ஒவ்வொரு இயக்கத்திலும் தி அப்சல்யூட் ஃப்ரீடம் ஆஃப் தி சுப்ரீம் அண்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி. அப்ப அது பரமனின் முழுமையான, அப்சல்யூட்னா முழுமையான, பூர்ணமான சுதந்திரம் இருக்கிறது. அண்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் அவர் கான்சியஸ் நேச்சர். அப்போ நமக்குட்ட அந்த உணர்வில்லை. நான் நேற்று சொன்னேன், இந்த உடலுக்கு வந்து இந்த விரலின் நீளத்தை அதிகப்படுத்துறதுலாம் முடியாது, அது தானாக. இப்படின்னா இப்படிதான் இருக்கும், இந்த உயரம்னா இப்படிதான் இருக்கும். பார்வை, என்னுடைய உருவம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் பிசிக்கல்ங்கிறது ஒரு அப்சல்யூட் ஃப்ரீடம் எல்லாம் கண்டிப்பா அது கிடையாது. ஆனால் உணர்ச்சிக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும், அறிவுக்கு கொஞ்சம், இன்னும் கான்சியஸ்னஸுக்கு எல்லையில்லா இது இருக்கும். இந்த வினாடி நான் வந்து அமெரிக்கால கலிபோர்னியால இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மனதால இருக்க முடியும். எந்த விசா, எந்த பாஸ்போர்ட், எந்த அக்செப்டன்ஸ், ரிஜெக்டட், சீலெல்லாம் குத்தாம ஏரோப்ளேன், பணம், டிக்கெட் எதுவும் இல்லாம போகணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து கான்சியஸ்னஸ்க்கு இருக்கு. உணர்வு நிலை எது வேணா எப்போ வேணா செய்ய முடியும். அதுவும் வெறும் நாடு மட்டும் இல்ல, கேலக்சியில கூட நம்ம போக முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் அவர் கான்சியஸ் நேச்சர், அந்த உணர்வு நிலைக்கு வந்து முழுமையான ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது. அண்ட் பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் அவர் லிபரேட்டட் நேச்சர், அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, விடுவிக்கப்பட்ட சுதந்திரமான அந்த இயற்கைக்கு ஒரு முழுமையான நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது. So at each moment and each movement, the absolute freedom of the Supreme handles the perfect plasticity of our conscious and liberated nature. இப்போ சும்மா எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம், அந்த சீதையை தேடுறதுக்காக சுக்ரீவன் கிட்ட முதல்ல சொன்னோன்னா, சுக்ரீவன் ஆட்சி கிடைச்சோன்னா ராமரையும் லக்ஷ்மணனையும் மறந்துட்டு குடியெல்லாம் குடிச்சுட்டு அப்படியே ரொம்ப தன்னை மறந்த நிலையில, மெய் மறந்த நிலையில இருந்திருக்காங்க. அப்போ நம்ம இல்ல, லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வந்து வில்லோட புறப்பட்டோம்னா பக்குவமா பேசுன்னு சொல்லிதான் ராமர் அவர் ஞாபகப்படுத்த சொல்றாரு. அனுமார் வந்துதான் அதெல்லாம் சொல்லப்படுது. 4 திசைகளுக்கு அனுப்புறாங்க சீதையா. மோஸ்ட் ஜடாயெல்லாம் சொல்லிட்டாங்க, ராவணன்னு தெரியுது, தெற்கு பக்கம் தான் இருக்கும். இருந்த போதிலும் வடக்கு பக்கமும் அனுப்புறாங்க, கிழக்கு பக்கமும் அனுப்புறாங்க, மேற்கு பக்கமும் அனுப்புறாங்க, தெற்கு பக்கமும் அனுப்புறாங்க. அது எதுக்கு இதை சொல்றேன்னா, திட்டவட்டமா ஒண்ணு தெரிஞ்ச ஒரு பிளாஸ்டிசிட்டி, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் எல்லாம் தேடி கண்டிப்பா இல்ல வேற போற மாதிரி இருந்து வேற பக்கம் எங்காவது ஒழிச்சு வச்சிருந்தா அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ராவணனுடைய ஆட்சி வந்து பல இடங்கள்ல சூழ்ந்து இருக்குங்கிற மாதிரி. அப்போ ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு இடம் அதை பார்த்து நம்ம சும்மா தேவையில்லாம அங்க இங்கெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லாம ஒரு பிளாஸ்டிசிட்டி அந்த இயக்கங்கள்ல இருந்திருக்கு. ஈச் மூமெண்ட் அண்ட் ஈச் மோமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ அதுதான் வந்து எதிர் முரணான நிலை, சுதந்திரமானாலும் சரி, அந்த சட்டமானாலும் சரி, பொதுவாக முரணான நிலையில நிற்கும். ஆனால் யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன காரணம், இறைவனோட இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு விஷயத்த 10,000மோ பல மடங்கோ இல்லை எண்ணிலடங்கா வழியில அதை சரி பண்ண முடியும். அப்போ ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்குன்னு இருக்கும். இப்படிதான் செய்யணும்னு இல்லை, அந்த சட்டத்துக்குள்ளேயே அத்தனை பிரிவுகள் இருக்கும். அது நீங்க இப்போ அதை நல்ல மனதுல புரிஞ்சுக்கிட்டா அது நம்ம மனதால புரிஞ்சுக்கக்கூடிய கஷ்டமும் கூட. சரிங்களா? இப்ப நான் அது திருப்பி அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். It is an imperative law because it governs by immutable truth our every inner and outer movement. And yet at each moment and each movement, the absolute freedom of the Supreme handles the perfect plasticity of our conscious and liberated nature. So இந்த பத்தியை நம்ம இப்ப முடிச்சிட்டோம். நேற்று ஏதாவது சந்தேகம் கேட்டீங்களா மோனேஷ்? எப்படிதான் அதை கரெக்டா கை வச்சிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. நேத்திக்கு நீங்க சொன்னதுல பகவானும் ஹியூமன் பீயிங், அதாவது இறைவனும் இறைத்தன்மை உள்ள மனிதர்களும் ஓரளவுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் சமம்னு கூட, அவரோட அந்த சுப்பீரியாரிட்டி இல்லைன்னாலும் அந்த இறைத்தன்மை நம்ம கிட்ட இருக்குதுங்கிறது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் 2 விஷயம் இருக்க மாதிரி பகவானுக்கு 2 விஷயம் இருக்க மாதிரி இதுல கொடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து இறைவனை தேடுறது ஒரு வழி, அடுத்தது நம்ம இஷ்டத்துக்கு போற வழி ஒண்ணு இருக்கு, நமக்கான இயல்பு தனியா இருக்கு. அதே மாதிரி இறைவனுக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு இறைவன் என்ற ஒரு உயரிய
பாயிண்ட் அவர்கிட்ட இருக்கு. அதே நேரத்துல அவர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த இயல்பு போல அவருக்கும் தனி இயல்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே கொடுத்திருக்காரு இதுல. எனக்கு டவுட்டா இருக்கு, அதான் கேட்டேன். சரி, அது ஒத்துக்கலாம். இப்ப கால் உடைச்சிட்டு கூட சொல்லலாம் இல்லையா, கால் பிராக்சர் ஆச்சு இல்லையா கடைசி கட்டத்துல. என்னங்க சார், என்ன சொல்றீங்க? ஸ்ரீ அரவிந்தரோட கால் உடையுது இல்லைங்களா, எலும்பு புரியுது இல்லையா. மனித இது மாதிரி அதுக்கு ஒரு கட்டு, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஒரு இதெல்லாம் நடக்குது. யோசிச்சு பாருங்க. புலி தட்டிய சிங்கம்னு ஒரு மாதிரி கூட திருப்பூர் கிருஷ்ணன் வந்து புல் தடுக்கிய மாதிரி புலி தடுக்கிய சிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்த சிங்கம் அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் கிருஷ்ணன் இந்த இதுல கல்கிக்கு ஆசிரியரா அப்ப நமக்கு சொல்றதுக்கெல்லாம் இருந்தவர். அவர் கட்டுரை ஸ்ரீ அரவிந்தரை பத்தி போது இப்ப சொல்லுவோம். அந்த அந்த விரிச்சு வச்சிருக்காங்களா, நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு 5 தலை பாத்திருப்பீங்களா ஸ்ரீ அரவிந்தர் ரூம்ல போகும்போது. சிறுத்தை, புலி எல்லாம் இருக்கும், சிங்கம் மட்டும் இருக்காரு. நினைவு இருக்கா? இந்த விரிப்பு விரிச்சிருக்கிறது கீழே அந்த இதுல 5 தலை இருக்கும். உள்ள போகும்போது வலது பக்கம் அப்படி 5 தலை கண்ணோட அழகா பாடம் பண்ணி, அப்ப ஏதோ ஒண்ணுதான் தடுக்கிதான் அவருடைய கால் வந்து இதாச்சு. அது நம்ம அதுல போனோம்னா ரொம்ப பிசிக்கலா போயிடும். ஸோ எல்லாத்துக்கும் அது வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? நீ சொன்னது இறைத்தன்மை மனிதத்தன்மை ரெண்டுக்கும் உண்டானது சொல்றது. புரியுதுங்களா? இப்போ இப்போ வந்து இதுல இன்னைக்கு யாரு தமிழ்ல படிக்கணும்? இன்னொரு கொஸ்டின். சொல்லுங்க. இதுல வந்து கடைசியில நீங்க முடிச்சீங்க இல்லையா, சுப்ரீம் ஹேண்டில்ஸ் த பர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் அவர் கான்சியஸ் அண்ட் லிபரேட்டட் நேச்சர். சார், நமக்கு நம்மளுடைய கான்சியஸ்க்கு பிளாஸ்டிசிட்டி இருக்கு இல்லையா? நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இங்க இருக்கும், அடுத்த நிமிஷம் அமெரிக்கா போயிடுன்னு அது அங்கிட்டு இங்கிட்டு அலையிறது தான் இருக்கு. அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் சார்? நம்மளுடைய சுப்ரீம் வந்து நம்மளுடைய அந்த அது எப்படி? அது வந்து ரொம்ப சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. முன்னே ஒரு தடவை சொன்னேன். ரெக்கார்ட் ஆஃப் யோகான்னு ஒரு புக்கு 2 வால்யூம் இருக்கு. ஸ்ரீ அரவிந்தர் பண்ண சித்துகள், அவர் பண்ண ரியலைசேஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. எப்படி பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் மதருக்கு ஒரு இதுவோ, அது மாதிரி ரெக்கார்ட் ஆஃப் யோகா வந்து ஸ்ரீ அரவிந்தரோட பெரிய பொதுவாக அதை வந்து யாரும் அதிகமா லெட்டர்ஸ் ஆன் யோகா சொல்லுவாங்கல்ல, என்னமோ திருவாசகம் வந்து மனிதன் இறைவனுக்கு சொன்னது, பகவத்கீதை வந்து இறைவன் மனிதனுக்கு சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு ரெக்கார்ட் ஆஃப் யோகா அவருக்காகவே எழுதுறது. ஆனா அதை வச்சு நம்ம நிறைய பண்ணிக்கலாம். மற்ற நூல்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகா அவர் நமக்கு தெள்ள தெளிவா எப்படி போகணும்னு அந்தந்த சாதகருக்கு சொன்னது பொருத்தமா தான் நம்ம கடைபிடிக்கணும். சரிங்களா? இப்போ உங்க கேள்வி அந்த என்னன்னா, அந்த ரெக்கார்ட் ஆஃப் யோகால ஒண்ணு சொல்றாரு. அவர் பால்கனில நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு பாய் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கு ஓரத்துல. அப்ப ஸ்ரீ அரவிந்தர் வந்து எப்படி நம்ம தாட் ஃபோர்ஸ் வந்து இதாகுது அப்படின்னு பாக்குறதுக்காக என்ன சொல்றாருன்னா, இந்த பாய் எடுத்து அந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகி ஆனா செய்யாம கொஞ்சம் நகர்ந்து போறோம். அப்புறம் திருப்பி மதர் வந்து ஸ்ரீ அரவிந்தர் வந்து திருப்பி அதை நினைச்சோன்னா போய் பாய் எடுத்து வச்சுட்டு போறான். ஏன் செய்யணும்னு அவனுக்கே தெரியாம போறோம். சொல்றது புரியுதா? அப்ப என்ன, இது சின்ன ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு பாய் எடுத்து வைக்கிறது அவ்வளவுதான். அது இப்படி கீழே இருக்குன்னா அது நிமித்து கீழே இருக்குன்னா நிமித்து வைக்கிறது ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கிறது. அப்போ ஒரு ஈச் மூவ்மெண்ட் அப்போ வந்து அவனை சும்மா போக விட்டுருக்கலாம், இல்ல பாய் இப்படி வச்சிரு அப்படி வச்சிரு தலைகீழ வைன்னு என்னென்ன வேணா ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்கும். வந்து அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுங்கிறது சுப்ரீம் ஹேண்டில்ஸ். அந்த பையனும் அதை ரிசீவ் பண்ணியிருக்கான், பண்ணி அவனும் செய்யறான். இப்போ பர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் ஒரு கான்சியஸ் அண்ட் லிபரேட்டட் நேச்சர். புரியுதுங்களா? அப்ப வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை செய்ய வைக்குதுங்கிறது அவனுக்கு புரியல. நம்ம எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னமோ தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம். ஆனா அதோட இன்ஃபுளுயன்ஸ் நமக்குள்ள இருக்கு. ஆனா சார், இது வந்து அக்கல்டிசம்ல நடக்குது இல்ல, அந்த அக்கல்டிசம், அது அந்த தாந்திரிக சக்தி உள்ளவங்க அவங்க மனசுல நினைக்கிறது இன்னொருத்தரை செய்ய வைப்பாங்கல்ல. ஆனா அது வந்து இவர் வந்து யோக நிலையில் செய்யறது வேற, அவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த நோக்கு வருவோம் மாதிரி இது நெகட்டிவா வேற. அது கிடையாது. அது வந்து அதை அன்டிவைன் மாதிரி இது மாதிரி. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த சுப்ரீம் ஹேண்டில்ஸ் ஆஃப் த பர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் அவர் கான்சியஸ்னா சில நேரம் நம்ம
ஏதோ நினைச்சுக்கிட்டு எதையோ செய்யும்போது அது நம்மால செய்யல, அது எங்க இருந்தோ அது ஆட்டி வைக்குது அப்படிங்கிற மாதிரிதான் ஆகும். அது நமக்கு புரியாம கூட இருக்கலாம். ஏடா செஞ்சோன்னு கூட தோணும் சில நேரத்துல. அதை போய் நம்ம தொட்டோம் தேவையில்லாம இருக்கும். அப்போ இது அதனால மாதிரி அதுவா சார் அந்த மாதிரியா? இந்த மாதிரி அதாவது இல்ல இல்ல நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எதானாலும் நம்ம வந்து ஒரு பாட்டு கூட ஒரு நாம் ஒன்று நினைக்க பிரிதொன்று செய்வதாக போய் இன்னொன்று மற்றொன்று மூன்றாவதாக ஒன்று நடக்கும் ஒண்ணு வரும் தெரியுமா? ஒரு பாடல், தமிழ் பாடல். நம்ம ஒண்ணு நினைப்போம். ஆனா இன்னொன்னு நடக்க இந்த வீட்டை எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்து வீட்டு நான் வேலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். திடீர்னு அது வாங்க போகும்போது ஏதோ ஒரு மாதிரி அப்புறம் இந்த வீடு இல்ல அந்த வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சா கடைசியில 2 வீட்டுக்கு 3வது ஒரு வீட்டு நம்ம போவோம். நாம் ஒன்று நினைத்து புரிதொன்று நடப்பது போல் அது 3வதாக இல்ல 4வதாக அதுதான் பிளாஸ்டிசிட்டிக்கு ஒரு இது. அப்போ ஆனா எல்லாமே நீங்க உணர்வோடு நீங்க என்னமோ செய்யறதா நினைச்சாலும் சரி, ஏன் செஞ்சோன்னு தெரியாம செஞ்சாலும் சரி, அத்தனையுமே வந்து சுப்ரீம் ஹேண்டில்ஸ் த பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் அவர் கான்சியஸ் நேச்சர் அண்ட் லிபரேட்டட் நேச்சர். இதுதான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது நம்ம அன்னைக்கு சொன்ன சேஷாதிரி சுவாமிகள் திருவண்ணாமலையில பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துச்சு. சாம்பார்ல ஏதோ பாம்போ ஏதோ விழுந்துச்சு நம்ம அங்க நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இறப்புல இருக்கிற ஒரு கல்யாணத்துக்குள்ள போய் அந்த அண்டா சாம்பாரை கொட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. முதல்ல எல்லாம் அவங்க பார்த்தவங்க ஏன் இந்த மாதிரி தீட்டோட ஒரு கல்யாணம் மங்களகரமான கூட முதல்ல நினைச்சாங்க. ஆனா அந்த பிளாஸ்டிசிட்டி நாங்க இருந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும். ஆச்சாரமா இருந்தாலும் சரி செத்தா செத்துட்டு போறாங்கன்னு சொல்லி போல இல்ல அவரு. புரியுதா? ஆமாங்க சார், ஆமாங்க. அவரே செய்யறாரு. இதே வந்து இது வேற மாதிரி இருந்ததுன்னா அங்கேயே யாராருக்கும் அந்த தகவலை கண்ணால பார்க்க வச்சு சரி பண்ணிருக்கலாம் இல்லையா? பல இது இருக்கு இல்லையா? அவரு ரிஸ்க் எடுக்காம அதை தள்ளி விடுறாருங்கிறது அது ஒரு நிலை. அவரே போய் இறங்கி செய்யறதுங்கிற ஒரு நிலை. இன்னொன்னு யாரையாவது பார்க்க வச்சு அப்பா நல்ல வேலை தப்பிச்சாலும் இவர் தான் செஞ்சாருன்னு தெரியாது. அது இல்லாம இன்னொன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வண்டி இப்படி மோத வர மாதிரி வந்து அது தப்பிச்சோன்னு வைங்களேன், உடனே அப்பா அன்னையை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவா இல்லையா? கொத்த வரான் அதுல இருந்து நம்ம தப்பிச்சோம். கொத்த வர பாம்புல தப்பிச்சோம், ஏதோ பெரிய பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. அது கண்ணுக்கு நேரம் தெரியும் போது அப்பா காப்பாத்திட்டீங்க மதம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். ஆனா அல்லே சொல்றாங்க ஒவ்வொரு பின்னாடியும் நீ காப்பாற்றப்படுகிறாய், ஆனா அவனுக்கு தெரியாது. புரியுதுங்களா? எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இப்படி எல்லாம் கூடவா நடக்குங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தெரியுது சார். ரொம்ப ரொம்ப அழகா இந்த விஷயமெல்லாம் இதுல கோத்து விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இப்போ ஒன்னொன்னா வரும்போது இத கொண்டு எப்படி இதுல போட்டிருக்காரு? 2 நேச்சர் 2 பேருக்கு இருக்குது. இவருக்கு நமக்கு இருந்த 2 நேச்சர் இருக்கு, அவருக்கு 2 நேச்சர் இருக்கு. அவரோட நேச்சர் என்ன பண்ணுது? ரொம்ப அற்புதமா இருக்கு சார். தேங்க்யூ. சாப்டர் முடியறதுக்குள்ள இப்பெல்லாம் நம்ம அந்த வைரங்களை அப்படியே எடுத்து பொறுக்கி கொண்டிருக்கிறோம் சொல்லலாம். அதை ரசிச்சு கொண்டிருக்கிறோம். அது உணவா ரசிக்கலாம், இல்ல ஒரு மிகச்சிறந்த வைரங்களாக நம்ம வந்து ரசிக்கலாம். அதோடைய வீச்சு, அதோடைய ஒளி எல்லாத்தையும் நம்ம ரசிக்கலாம். பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் நமக்கு பெரிய நம்மளாம் உண்மையிலே கொடுப்பினை தான். எல்லாருமே கொடுப்பினை தான். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பேரு பெற்று இருக்கோம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு ஒடிசால ஒரு சென்டர்ல வந்து ஸ்ரீஅரபிந்தோன்னு ஒரே ஒரு ஒத்த வால்யூம் அப்புறம் ஒரு வால்யூம் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா இந்த 33 வால்யூம்ல இருந்து சின்ன சின்னதா தொகுத்து வச்சிருக்காரு. சிந்தசிஸ் அபயோகம்னா அதுல இதெல்லாம் பார்த்து நேற்று நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இப்போ வரேன் நான் அந்த ரீடிங் ரூம்ல. ரொம்ப நேரம் படிச்சா அதோடைய இம்பாக்ட் தெரியும். நான் நேற்று ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பள்ளி முடிஞ்ச உடனே ரீடிங் ரூம் 5:30 மணி வரைக்கும் மேக்சிமம் இடையில கொஞ்சம் நம்ம சொக்கவும் செய்யும் இல்லைன்னு சொல்ல தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா அப்படி சொக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்படி நம்ம வேற ஏதாவது படிச்சுட்டு பொக்கிஷமே இருக்கு. ஸ்ரீஅரவிந்தர் அன்னை நூல்கள், MP பண்டித் அந்த ஏபி புராணி வினோத்பரன் சொல்லி எத்தனை பேர் எழுதின புத்தகங்கள் பூரா அங்க இருக்கு. ரீடிங் ரூம் நீங்க யாராவது அடுத்த தடவை வரும்போது எல்லாம் சமாதி அது டைனிங் ரூம் தங்குற இடம்னு மாதிரி இந்த ரீடிங் ரூம்லயே கொஞ்ச நேரம் வந்து சமாதிக்கு ஒரு 100 மீட்டருக்குள்ள உட்காந்து நம்ம படிக்கிறோம் போதே அதோடைய தன்மையை தனியா இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் மக்கள் போயிட்டு வர்றதெல்லாம் இருக்கும். செல்போன் ஆஃப் பண்ண சொல்றாங்க தவிர நிறைய பேர் பேசிட்டு தான் போறாங்க. சத்தமா வரும். ஏன் அந்த திரும்ப ஹிந்தி எல்லா மொழியும் காதல வரும். அதனால அதை மீறி நம்ம கான்சென்ட்ரேட்டடா படிக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ நீங்க அடுத்த முறை யாரு ஆசிரமத்துல வந்து தங்கி இருக்கீங்களோ ஏதாவது விடுதியில அது கொஞ்ச நேரம் காலையில அது 8:30 இருந்து 11:30 மணி வரைக்கும் அது இருக்கு. மாலையில
3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும். 9:30, 10:30, 11 காலையில 3, மத்தியானம் 2 மணி நேரம். அந்த 5 மணி நேரங்கள் நீங்க அதுல செலவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாய்ப்பு இருக்கும்போது நான் சொல்லுவேன். சரிங்களா? சரிங்க சார். ஓகே. நீங்க நன்றி சார். நன்றிம்மா. நீங்க அந்த மியூட் போட்டுட்டீங்க. சந்தோஷம். இப்ப நான் வந்து அடுத்த பத்திக்குள்ள போறேன். தமிழ் அதுக்குள்ள படிக்கணும் இல்லையா? அதுதான் பவானி அம்மா படிக்கணும்னு கை தூக்கினாங்கன்னு நினைக்கிறேன். படிக்கட்டுமா சார்? குட் மார்னிங் சார். பக்கம் 316 கடைசி 2 லைன். அந்த பரம ஒளியும் செயலாற்றலும் அதன் மிக உயரிய வெளிப்பாட்டில் ஒரே சமயத்தில் கண்டிப்பான விதியாகவும் பூரண சுதந்திரமாகவும் உள்ளது என்பதை நாம் அனுபவத்தில் காண்கிறோம். நம் அக புற இயக்கம் ஒவ்வொன்றையும் அது மாறாத மெய்மையால் வழிநடத்துவதால் அது ஒரு கண்டிப்பான விதியாக இருக்கிறது. எனினும் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் பரமனின் பூரண சுதந்திரம் நம் உணர்வுள்ள விடுதலை அடைந்த இயல்பின் முழுமையான நெகிழ்வு தன்மையை பயன்படுத்துகிறது. தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. இப்ப நம்ம அடுத்த பத்திக்குள்ள போறோம். The ethical idealist tries to discover the supreme law in his own moral data, in the inferior powers and factors that belong to the mental and ethical formula. இப்ப அங்க சொன்னதுக்கு ஒரு மாறி, அதாவது கொஞ்சம் எப்படி நம்ம குழப்பிக்கிறோங்கிறதுக்கு இந்த வரிகள். அதாவது எத்திக்கல் ஐடியலிஸ்ட் அப்படின்னா அறநெறியில் ஒரு தீவிரமான இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு? ட்ரைஸ் டு டிஸ்கவர் திஸ் சுப்ரீம் லா. இப்ப நம்ம படிச்சோம்ல, பிளாஸ்டிசிட்டி இருக்கு, லா இருக்குன்னு எல்லாம் படிச்சோம்ல, அந்த சுப்ரீம் லா இருக்கு இல்லையா? he tries to discover in his own moral data. அவருக்குன்னு ஒரு கட்டம் இருக்கும், அதுக்குள்ள வச்சு பாக்குறாரு. In the inferior powers and inferior factors that belong to the mental formula and ethical formula. அவருக்கு மன விஷயங்கள் இருக்கும், அந்த கோட்பாடுகள் இருக்கும், அறநெறி கோட்பாடுகள் இருக்கும். அந்த கண்ணாடியை வச்சுதான் இதை பார்ப்பாரு. அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. The ethical idealist tries to discover the supreme law in his own moral data. அந்த டேட்டா இப்ப நம்ம வந்து டேட்டா ப்ராசஸிங், கம்ப்யூட்டருக்கெல்லாம் நிறைய சொல்றோம். அந்த விவரங்கள், அந்த தகவல்கள், அதெல்லாம் வச்சுட்டு அறநெறிய தகவல்களை வச்சுட்டு இவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாராம். இந்த இன்ஃபீரியர், அது எப்படி கீழான சக்திகள், இன்ஃபீரியர் பவர்ஸ், இன்ஃபீரியர் ஃபேக்டர்ஸ், அந்த கூறுகளை வச்சு பார்க்கும்போது that belong to the mental formula and ethical formula. அப்ப என்ன ஆகுதுங்கிறது அடுத்த சென்டென்ஸ்ல சொல்லுவாரு. இதுலதான் நமக்கு இருக்கிற கோளாறுகள். அது எப்படி வெளியே வரும்னு பின்னாடி சொல்லுவாரு. And to sustain and organize them, he selects a fundamental principle of conduct, essentially unsound and constructed by the intellect. Utility, hedonism, reason, intuitive consciousness, or any other generalized standard. And to sustain them, sustain அதை நிலைநிறுத்துவது, எதுவுமே அப்படி மாறாம இருக்கணும். இப்ப அவங்க வந்து இம்யூட்டபிள்னு ஒண்ணு பார்த்தோம், ஆனா இதெல்லாம் மியூட்டபிளா தான் இருக்கும். ஆனா சஸ்டெயின் தம், சஸ்டெயின் சொல்லுவோம் இல்லையா, சஸ்டினன்ஸ்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து நிலைநிறுத்துவதற்காக. அண்ட் டு ஆர்கனைஸ் தம், அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக. he selects a fundamental principle of conduct. அப்போ வந்து ஒரு அறநெறி கொள்கை, திருடாதே, கொலை செய்யாதே, பிறன்மனை நோக்காதேங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஒரு இது பண்ணிட்டு எசென்ஷியலி அன்சோம், சாரத்தில் பார்த்தா அதுக்கு வந்து ஒரு நல்ல பலமான ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அன்சவுட்னா ஒரு தெளிவற்ற நிலை தான் சொல்ல முடியும். பலமற்ற நிலை, வலுவற்ற நிலை சொல்லுவோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்டட், எசென்ஷியலி கன்ஸ்ட்ரக்டட் பை தி இன்டெலெக்ட், ஒரு பகுத்தறிவால் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அது எதெல்லாம் அதுல வருது? யூட்டிலிட்டி, எதெல்லாம் எதை அடிப்படை, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி புவனேஸ்வரிமா சொன்னீங்களே, அதாவது எப்படியெல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்றாரு. இப்ப அவரை உண்மையிலே இந்த ஒரு புக்கை நம்ம படிக்கணும், அதுல இருக்கிற சில வரிகள், சில சொற்களே நம்மளை பிரமிக்க வைக்கணும். எஸ்எஸ் ஆஃப் த கீதா படிப்போம், சீக்ரெட் ஆஃப் த வேதா படிச்சா, லைஃப் டிவைன் படிச்சா, சாவித்திரி படிச்சான்னு அந்த ரெக்கார்ட் ஆஃப் யோகா, லெட்டர்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லி ஹியூமன் சைக்கிள், எந்த இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே பிரமிச்சு போயிருப்போம் நம்ம. அதுல அன்னையோட விளக்கங்கள், அன்னை வந்து கீழே இறங்கி நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி பல விஷயம். உண்மையிலேயே நம்ம வந்து எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் நம்ம சொல்லுவோம். To sustain and organize them, he selects a fundamental principle of conduct, essentially unsound and constructed by the intellect. பார்த்துட்டு அதுல முதல்ல என்ன, எதெல்லாம் அடிப்படைன்றது யூட்டிலிட்டி, இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்ப நீங்க சில பேர்லாம் கவனிச்சுப்பீங்களா, முன்ன கட்டில்லாம் கீழே ஓப்பனா தானே இருக்கும். இப்ப வர சில கட்டில கீழே ஒரு இது மாதிரி ஒரு
டிராயர் மாதிரிலாம் வச்சுட்டு உள்ளுக்குள்ள துணி வைக்கலாம், இல்லை அதோட மேல இருக்க வேண்டிய பெட்ஷீட் தலைகாணி ஒரு எல்லாம் வைக்கலாம், இல்லாட்டி ஃபைல்ஸ் கூட வைக்கலாம். பார்த்துருக்கீங்களா? யூட்டிலிட்டின்னு நான் சொல்றது. ஆமா இல்லைன்னு யாராவது சொல்லலாம். ஆமா சார், ஒரு எக்ஸ்ட்ரா தலகாணி போர்வை எல்லாம் உள்ள தூக்கி வச்சுட்டு எடுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. சௌகரியம் அது. நான் வந்து இந்த ஆரோவில்ல பார்த்தீங்கன்னா சிலருடைய பாத்ரூம்ல வந்து நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். வாஷ் பேசின் கிட்ட 2 கீழே இருக்கிற இடத்த வந்து டிராயர் வச்சிருப்பாங்க. முக்கியமான டீடு ஆஃபீஸ் பேப்பர் எல்லாம் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வைக்க மாட்டோம். ஆனா யூட்டிலிட்டி அங்க நம்ம அதிகமா பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு ஹெடோனிசம்னா இன்பத்தை துய்க்கும் தன்மை, அதுதான் ஹெடோனிசம்னு பேரு. எப்பொழுதும் நான் இன்பமா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப செல்ல பார்க்கலாம், இல்ல சோசியல் மீடியால இருக்கலாம், இல்ல 4 பேரை பார்க்கலாம், இல்ல நல்ல உணவை ரசிக்கலாம். ஏதாவது இது வந்து அன்னையே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது மற்றதெல்லாம் வீணா போன விஷயம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லாம இதோட நிறுத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்பம் துய்த்தலுக்கு உண்டானதுதான் ஹெடோனிசம். அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து என்ன சொல்றது, அறநெறி கொள்கைகளை வச்சுக்குவாங்க. ரீசன் காரணம் இருக்கும். இன்ட்யூட்டிவ் கான்சியன்ஸ், அப்போ உள்ளுணர்வுள்ள ஒரு மனசாட்சி மாதிரி வச்சுக்கலாம், இல்ல உணர்வுன்னு வச்சுக்கலாம். ஆர் எனி அதர் ஜெனரலைஸ்டு ஸ்டாண்டர்ட், அது அல்லாம பொதுவான ஒரு அறநெறி கொள்கைகளாக வச்சு இதெல்லாம் அடிப்படையில தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் அந்த எத்திக்கல் ஐடியலிஸ்ட்னு முதல்ல படிச்சோம் இல்லையா, அந்த எத்திக்கல் ஐடியலிஸ்ட் இந்த வேலைகள்லாம் படிட்டு இருப்பாரு. அதுக்கு ஹீங்கிறது அந்த எத்திக்கல். அதுக்கப்புறம் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க. இவ்வளவு பெருசா ஒரு பட்டியல் போட்டா அடுத்த ஒரு அடி என்ன போடுறாரு, ஆல் சச் எஃபர்ட்ஸ் ஆர் foredoomed to failure. என்ன போட்டிருக்காரு, foredoomed to failure. அந்த அனைத்து முயற்சிகளும் சொல்றாரு. ஆல் சச் எஃபர்ட்ஸ் ஆர் foredoomed. டூம்னாலே அழிந்து போதல் அப்படிங்கிறது. முன்னாடியே அது வந்து இப்படிதான் ஆகும் அப்படின்னு தெரியும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது தோல்வியை நோக்கித்தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. தெளிவா அது முடிச்சிடறாரு. அவ்வளவு பட்டியல் போட்டுட்டு ஆல் சச் எஃபர்ட்ஸ் ஆர் foredoomed to failure. அப்போ அதெல்லாம் மீறிட்டு அவன் என்னமோ மனசுல பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல வர்றாரு. அது வந்து இப்போ பூரிசியமா நீங்க தமிழ்ல அதை படிக்கலாம். பக்கம் 317. அறநெறிகளை நாடும் லட்சியவாதி இந்த பரம நியதியை தன் மனத்தை சார்ந்த அறநெறி கோட்பாடுகளின் கீழ்நிலை ஆற்றல்களிலும் அம்சங்களிலும் காண முயல்கிறான். அவற்றை ஒழுங்கமைத்து நிலைநிறுத்துவதற்காக அவன் நல்லொழுக்கத்திற்கான ஏதாவது அடிப்படை தத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் நுண்ணறிவு, இன்ப நாட்டம், உபயோகம், பகுத்தறிவு, உள்ளுணர்வு அல்லது இவை போன்ற ஏதாவது பொது மதிப்பீட்டினால் உருவாகும் அந்த தத்துவம் அதன் சாரத்தில் வலுவற்றதாக உள்ளது. இத்தகைய எல்லா முயற்சிகளும் தோல்வியைத்தான் தழுவும். நன்றி சார். நன்றிங்கம்மா. இப்ப அது வந்து முன்னாடி வலுவற்றதாகங்கிறது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? வலுவற்ற எசென்ஷியலி அன்சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதான் வலுவற்ற பொருள். இப்ப அதுக்கு மாற்றாக இல்லை. சரி, அப்படின்னா ஏன் இந்த முயற்சி தோல்வியான முயற்சினா அதுக்கு ஒரு பதில் வரும். அவர் இன்னர் நேச்சர் is the progressive expression of the eternal spirit and too complex a power to be tied down by a single dominant mental or moral principle. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து கொஞ்சமா மென்டல் அண்ட் எத்திக்கல் ஃபார்முலான்னு போட்டாரு. இந்த இடத்துல வந்து மாரல் இதெல்லாம் வருது இல்லையா, மாரல் அண்ட் மென்டல் லான்னு சொல்றாங்க. அது மென்டல் அண்ட் எத்திக்கல், மாரல் எல்லாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மென்டல் பிரின்சிபிள் ஆர் மாரல் பிரின்சிபிள் பாத்தீங்கன்னா அதுவும் பை சிங்கிள் மென்டல் பிரின்சிபிள் ஆர் சிங்கிள் மாரல் பிரின்சிபிள்ங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண மனதாலையும் ஏதோ உலகத்துல சொன்ன ஒழுக்க நெறியாலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அவர் இன்னர் நேச்சர் இஸ் த ப்ரோக்ரெசிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி இட்டர்னல் ஸ்பிரிட். இட்டர்னல்னா அனந்தமான அந்த பரமாத்மாவின் வெளிப்பாடு. அது எப்படி முன்னேறி கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடியது, மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அவர் இன்னர் நேச்சர் இஸ் த ப்ரோக்ரெசிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி இட்டர்னல் ஸ்பிரிட். அப்ப அந்த அக இயல்பு, உள்ளே இருக்கக்கூடிய இயல்பு வந்து எப்படின்னா வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு and too complex a power to be tied down. எது அந்த இன்னர் நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த
அந்த ஸ்பிரிட், அந்த பரமாத்மாவின் ஆற்றல் எப்படின்னா, டூ காம்ப்ளெக்ஸஸ் இஸ் பவர் டு பி டைட் டவுன் பை சிங்கிள் டாமினன்ட் மென்டல் ஆர் மாரல் பிரின்சிபல். அப்ப இந்த டூங்கிற டி டபுளும் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 2 இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல சின்ன 2 இருக்கு, டி டபுளும் இருக்கு, டி ஓ இந்த இதுக்கு வந்துச்சுன்னா இதை வந்து வேற மாதிரி சொல்றதுல சோ தட் நாட்னு சொல்லுவாங்க. இதை எப்படி படிக்கலாம்? அது ஸ்பிரிட் so complex a power that it cannot be tied down by a single dominant mental or moral principle. So that not so dot 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 that dot 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 not dot dot சொல்றதுனா அதே இது நீங்க கம்பேர் பண்ணலாம். அதாவது இப்ப வந்து இப்போ ஒரு செல் வந்து என்னுடைய பட்ஜெட் 50,000 வச்சுக்கோங்க, ஒரு 2.5 லட்சத்துக்கு ஒரு செல்போன் வருது. அப்ப இட் இஸ் டூ காஸ்ட்லி டு பை ஃபார் மீ டு பை அப்படின்னா வாங்க முடியாத அளவுக்கு அது விலை உயர்ந்ததா இருக்கு. செல்போன் இஸ் சோ காஸ்ட்லி தட் ஐ கேன் நாட் பை. அப்போ அந்த மாதிரி என்னுடைய பட்ஜெட்டுக்கோ என்னுடைய வரவுக்கோ என்னுடைய தேவைக்கோ இல்லை எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, எனக்கு பணம் இருந்தா கூட இதுல எல்லாம். ஏன்னா சில பேர் இருக்காங்க அடிக்கடி செல்ல கீழே போடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளவுதான் கோடீஸ்வரங்களா இருந்தாலும் அதை வாங்கியே வெயிட் பண்ணணும்னு சொல்லி சாதாரணதா ஒன்று கூட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டூங்கிறது வரும். அப்போ இட்டர்னல் ஸ்பிரிட் டூ காம்ப்ளெக்ஸ் பவர் டு பி டைட் டவுன் பை a single dominant or mental or moral principle. அப்போ வந்து இது வந்து மிக உயர்ந்ததும் பல சிக்கல்களுமான ஒரு ஆன்மா சக்தியா இருக்கு. அதை வந்து ஒரு சாதாரண மன கோட்பாட்டிலையோ இல்ல அறநெறி கோட்பாட்டிலையோ இது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அதை வலுவூட்டுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது. அதோட அந்த 10 இது ரொம்ப ரொம்ப சின்ன 10 இது முடிச்சிருவோம். Only the supramental consciousness can reveal to its differing and conflicting forces their spiritual truth and harmonize their divergences. So supramental consciousness, நம்ம இங்க இருக்கிற மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம எதுவும் பண்ணணும். அதிமன உணர்வு நிலை தான் reveal to its differing forces, reveal to its conflicting forces. அதான் ரிவீல் என்ன வெளிப்படுத்தும். எதை வெளிப்படுத்தும்னா வேறுபாடான வேறு வகையான ஆற்றல்கள், கன்ஃபிளிக்டிங் ஃபோர்ஸஸ் முரணான ஆற்றல்கள், their spiritual truth அதற்குள் இருக்கக்கூடிய ஆத்மீக உண்மை, and harmonize their divergences. டைவர்ஜென்ஸ் அப்படி விலகி போறது எல்லாத்தையும் அதை இசைவுபடுத்தும். கொஞ்சம் பொறுத்திருங்கள், ஒரு நிமிடத்தில் வர. அப்போ only the supramental consciousness can reveal to its differing forces and reveal to its conflicting forces their spiritual truth and harmonize their divergences. Divergence பாதை விட்டு விலகி செல்லக்கூடிய அந்த இதெல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது, சமரசப்படுத்துவது, இசைவுபடுத்துவது அந்த supramental consciousness தான். அது தெரியாத வரைக்கும் தான் நம்ம இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்பது, எப்படியாது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இதெல்லாம் கேட்பதற்கு நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஐயங்கள், அனைவருக்கும் வரக்கூடிய ஐயங்களுக்கு அடிப்படை காரணம் நம்ம அந்த மனம் வந்து சாதாரண மனம் என்பதால் தான் நமக்கு புரியறதில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. புவனேஸ்வரி அதையும் நீங்க படிச்சு முடிச்சுங்க. நன்றி சார். ஏனெனில் நம் அகையல்பு நித்திய ஆத்மனின் படிப்படியான வெளிப்பாடாகும். வளமிக்க அந்த ஆற்றலை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மன அல்லது அறநெறி தத்துவத்தின் ஆதிக்கத்தால் தலைப்படுத்த முடியாது. வேறுபட்டு எதிரெதிராய் இயங்கும் நம் ஆற்றல்களுக்கு அவற்றின் ஆன்மீக மெய்மையை காட்டி அவற்றின் வேறுபாட்டை இசைவுபடுத்துவதை அதிமன உணர்வால் மட்டுமே செய்ய முடியும். அந்த பத்தியை சிறு பத்தியா இருந்தாலும் முடிச்சுட்டோம். அடுத்த பத்தியை தொடங்குவோம். அடுத்த வாரத்தில் தான் அதை முடிக்க முடியும். ஏங்க சார், இது இந்த கடைசி சென்டென்ஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு தானே சார். நமது ஆற்றல் வேறுபட்டு எதிரெதிராய் இயங்கும் நமது ஆற்றல்களுக்கு
ம். அவற்றின் ஆன்மீக மெய்மையை காட்டி அவற்றின் வேறுபாட்டை இசைவுபடுத்துவதை அதிமன உணர்வால் மட்டுமே செய்ய முடியும். அப்ப சும்மா சும்மா ஒரு ரூலை போட்டு அந்த ரூல் படி நடங்கன்னா நடக்க முடியாம எல்லாம் அதை விட்டு தாண்டி தாண்டி தான் போகிறாப்புல கொண்டு வந்து நிறுத்துவாங்க இல்லையா? அதான் அடுத்த பத்தியில எடுத்துக்காட்டு நீங்க சொல்ற விஷயத்த தான் அடுத்த பத்தியில தொடுத்திருக்காங்க. சொல்லுங்க பிரியமா. ரொம்ப நல்லா அப்ப அதிமன அதிமன உணர்வுனா அது எப்படி எப்படின்னா உணர முடியும்? எப்படின்னா எப்படி உணர முடியும்? கான்ஸ்டன்ட் அதிமன உணர்வு வந்தாதான் உணர முடியும். புரியுதா? அதான் நான் சொல்றேன்ல, இப்ப 500 பக்கம் நீங்க நீச்சலை கத்துக்கிறீங்க. 500 பக்கங்கள் என்னென்ன வகையான நீச்சல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா தண்ணியில இருந்தா நீந்திடுவீங்களா? திணறும் முதல்ல, ஒண்ணும் புரியாது முதல்ல. அது வந்து ஒழுங்கா நீரில் இறங்கி சரியான முறை ஒரு முறை, அதாவது ஒரு வகையான நீச்சல் ஃப்ரீ ஸ்டைல் அல்லது பட்டர்ஃப்ளை இல்ல பிரெஸ்ட் ஒர்க்னு 2-3 நிறைய சொல்லுவாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா கத்துக்கிட்டோம்னா நம்ம மிதக்க முடியும், நீந்த முடியும். ஆனா வெறுமனே கரையில உட்காந்துட்டு எத்தனை பக்கங்கள் என்னென்ன ஸ்டைலு எதெல்லாம் எப்படி எல்லாம் நீந்தணும்னு கத்துக்கிட்டா அதுக்கு பாடுபட முடியாது. அது தண்ணியில இறங்கினாதான். அதே மாதிரி சுப்ராமெண்டல் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்மளால உணர முடியும். அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சொற்கள்ல பேசிட்டு போகணும். சரிங்களா? அது கூட பேசினா இப்ப குரங்கு கிட்ட போய் தமிழ்லயோ தெலுங்குலயோ மலையாளத்திலயோ இல்ல இங்கிலீஷ்லயோ பிரெஞ்சுலயோ பேசினா தெரிய போகுது. புரியுதா? புரியுதா என்ன சொல்றது? இல்ல பண்ணிக்க முடியாது. என்னவா பெர்செப்ஷன் இருக்காது. அதான் அதே நிலைமைதான் நமக்கு. சொல்லுங்க மௌனிசிமா. ஆமாங்க சார். அது என்னன்னு அதுக்குள்ள போகாத வரைக்கும் நமக்கு தெரியாது நிச்சயமா. ஆனா அவர் காமிச்சு கொடுத்திருக்கிறத வச்சு அந்த வார்த்தைகளால நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். அப்படிதானே? அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு 1956 இப்ப வரக்கூடிய கோல்டன் டேனால நமக்கு அதெல்லாம் நம்ம ஓரளவு உணர தொடங்கி இருக்கோம் தான் சொல்லணும். we are in the process. அதனால புரிஞ்சுக்குது. பல விஷயங்கள் இப்ப நம்ம புரிய தொடங்கி இத்தனை அள்ளி கொடுத்துருக்காங்க பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷம் எல்லாம் படிச்சு நம்ம விளங்கி அதை உணர்ந்து அனுபவிக்க தொடங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதாவது சுத்தமா நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க மௌனிசிமா. சார், நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம இந்த மதர்க்குள்ள பகவானுக்குள்ள வரையில சூப்பராமெண்டல் சூப்பர்மேன் இதெல்லாம் கேட்டு இது என்னன்னே தெரியாமலே அதுக்குள்ள வந்துகிட்டே இருந்தோம் நாங்க. இப்ப இந்த பேசேஜ சொல்லும் போதுதான் இப்படி எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு அங்கதான் இருக்குங்கிறது இப்ப புரிஞ்சு. இல்லைன்னா நாங்களும் சூப்பராமெண்டல் அந்த பிளேன் இருக்கு அது இருக்குன்னு எத்தனையோ விஷயத்துல ஒண்ணுன்ற மாதிரியே போய்கிட்டு இருந்தோம். ஆனா அதனுடைய கொஞ்சமாவது என்னன்னு புரியறதுக்கு இப்ப இது கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இல்ல வேற யாராவது கூட கேட்கிறேன். என்ன நம்மளே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து சமையல்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க கை தூக்கலாம். நம்ம நிறைய அவங்கள பேசிட்டு அவங்கள தவிர வேற யாராவது சமையல்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க கை தூக்கலாம். யாருமே இல்லையா? கேட்கிற கேள்வி புரியுதா? சரி, புவனேஸ்வரமால உங்களே கேட்கிறேன், யாரும் கை தூக்காது. சரி, இப்ப உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லா செய்வீங்க? ஒவ்வொருத்தர் இப்ப எங்க அக்கா எல்லாம் பிசி பேலா பாத்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பாசிப்பருப்பு கடைசியில் எங்க பொங்கு நாட்டு ஒருத்தருக்கும் ஒரு சிறப்பு. நான் எது செஞ்சாலும் அது நல்லா செய்வேன் சார். சாம்பார் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் அதை நல்லா செய்யணும்னு செஞ்சிருவேன். அப்புறம் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேலையும் பாத்துருவாங்க. சரி, அப்படின்னா சாம்பார்னு ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். அது வந்து நீங்க எந்த விதமான ரெஃபரன்ஸ் இல்லாம யூடியூப் பார்த்துட்டு சமைக்கிறாங்கல்ல இல்லாம நீங்க எப்படி அந்த சாம்பார்ங்கிற ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா நான் சொல்றேன், எந்த விதமான நீக்கு போக்கு இல்லாம பெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோ. பெஸ்ட் சம்பவம் உங்க கையில வருது, பெஸ்ட் வருது. அது எப்படி நீங்க வந்து சமைக்கும் போது யாருடைய உதவி இல்லாம செய்யறீங்களோ, புளியை கரைச்சோ வேக வச்சோ தண்ணி ஊற்றி காய வேக வச்சு அதுல போட்டு தாளிச்சு போட்டு சாம்பார் பொடியை கொட்டியோ அப்போ அரைச்சு செஞ்சாலும் சரி. என்ன சொல்றேன்னா அது வந்து நீங்க ஒரு சூப்பர் மேனா நினைச்சுங்க. அந்த இடத்துல ஒரு டிவைன் மாதிரி அதுல எந்த தப்பும் வராதுன்னு நம்ம தெளிவா சொல்லலாம். அதுல பொதுவா அதாவது
நம்ம ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க போன் வச்சு போயிட்டு வரக்குள்ள இங்க அடி பிடிச்சிருச்சுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பர்ஃபெக்டா வர்றதுன்னு வச்சுக்கோ. அப்ப வந்து சரிங்க. அதே மாதிரிதான் அந்த சூப்பர் மைண்டுங்கிறது ஒண்ணு வந்துச்சுன்னா எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்வோம். எந்த குறையும் நேர்மையா இருக்கும். அது வந்து ஒரு நியாயம் தர்மம் அதெல்லாம் அதுக்குண்டானது அங்க வரும். இப்ப வந்து இப்ப நீங்க கேரளாலயும் நீங்க சாம்பார் இருக்கும், கண்டிப்பா சாம்பார் இருக்கு, நிறைய காய்கறிகள் போடுவாங்க. ஆனா நம்ம ஊர் சாம்பாருக்கும் அவங்களுக்கும் ஒரு இது என்ன வித்தியாசம்னா பெருங்காயம் இந்த தூக்கலா தெரியும். கண்டிப்பா பெருங்காயம் போடுவாங்க, அதிகமா இருக்கும். அந்த காயம்னு சொல்லுவாங்க, புரியுதா? அவங்க ஸ்டைலு. இதே ஆந்திரா போனீங்கன்னா காரம் அதிகமா இருக்கும். இது கர்நாடகா போனீங்கன்னா உள்ளதுலயே அன்னைக்கே என்ன சொல்ல ரொம்ப காரம் குறைவான ஒரு உணவுன்னா சவுத் இந்தியால அது வந்து கர்நாடகா தான். வெல்லம் போடுவாங்க, எதுக்கு எல்லாத்துலயும் வெல்லம் போடுவாங்க, ஒரு இனிப்பும் இருக்கும். புரியுதுங்களா? இல்ல நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம சாம்பார் வந்து ஜாதிக்கு ஜாதி ஊருக்கு ஊரு மாற்றணும். ரசமும் அப்படிதான். இப்ப பாக்கியலட்சுமி அம்மா அவங்க இருக்கிற ஏரியால எல்லாம் பச்சை புளி ரசம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதான் புளிய வேக வைக்காம அப்படியே செய்யறது. ஆமாங்க, பண்ணிடுவாங்க சார். எப்படிங்களா? அவசரத்துக்கு பச்சை புளி ரசம் சார். புளி கரைச்சு 2 பச்சை மிளகாய் போட்டு போட்டா ரெடி ஆயிடுங்க சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா புவனேஸ்வரிமா? அல்ல, பச்சை புளியில நாங்க கொச்சு மாதிரி செய்வோம் சார். ஆனா வெங்காயம் போட்டு பச்சை புளி ரசம் வச்சது இல்ல. கொங்கு வேளாளர்களுக்கு அது முக்கியமா இருக்கு செய்யறது வந்து. அது கோயம்புத்தூர்ல ரொம்ப அதான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனா எல்லாம் ரசங்கிற பேருக்கு வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், அது மாதிரி சுப்ராமெண்டல்ங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது பல நிலைகள்ல செய்யக்கூடிய விஷயங்கள் தவறு இல்லாமல் தெளிவாக நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பாயிண்ட் தான் நீங்க வர்றது. என்னடா காலங்கத்துல சாம்பார் ரசம்ங்கிற மாதிரி இல்லாம இல்ல சார், எதுனாலும் அது மதரோடது தான் இல்லையா? எதுவுமே இறைவன் தானே. இப்போ நம்ம இது எச்சரிக்கையா பேச வேண்டிய விஷயங்கள் இப்ப வருது. சனாதன தர்மம் எல்லாம் வந்து இப்ப அதிகமாக பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால நம்ம போவோம். The later religions endeavored to fix the type of supreme truth of conduct, erect a system and declare God's law through the mouth of avatar or prophet. The later religions அப்படின்னா பின்னால் வந்த மதங்கள் endeavorனா பெருமுயற்சி எடுக்கின்றன to fix the type of a supreme truth of conduct. ஒழுக்க நெறிகளின் சுப்ரீம் ட்ரூத், அந்த எஸ் எல்லாம் கேபிட்டல் போடல, அந்த காலகட்டத்துல அது சுப்ரீம் ட்ரூத்தா இருந்திருக்கு. அந்த ஒரு வகை ஃபிக்ஸ் த டைப் ஆஃப் சுப்ரீம் ட்ரூத் ஆஃப் கான்டக்ட், எரெக்ட் சிஸ்டம், அதுக்கு ஒரு முறையை வந்து உருவாக்குறாங்க, கட்டமைக்கிறாங்க. அண்ட் டிக்ளேர் காட்ஸ் லா, இதுதான் கடவுளின் சட்டம் என்று இந்த அவதாரின் வாயால், அந்த அவதாரத்தின் வாயால் அல்லது அந்த ப்ராஃபெட் எடுக்கணும், தூதுவர் சொல்லுவோமா, ப்ராஃபெட்டுக்கு நல்ல வார்த்தை இறை தூதர், கரெக்ட் தானே? இறை தூதர் வழியாக வாயிலாக வாய் சொற்களாக வெளிப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதில் எடுத்துட்டோம்னா கிருஷ்ணர் சொன்னார் பகவத்கீதைன்னு சொல்லுவோம். மோசஸ்க்கு வந்து அந்த எழுத்துக்கள் வந்து 10 commandments அவரையும், அது முஸ்லீம்ல மூசா நபிம்பாங்க, கிறிஸ்துவத்துல மோசஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் ப்ராஃபெட் போது அப்புறம் செல் முகமது நபின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது அதனாலதான் குரான்ங்கிறது எல்லாம் வருது. So the later religions endeavor to fix the type of a supreme truth of conduct, erect a system, and declare God's law through the mouth of avatar or prophet. இப்ப அடுத்த இது பாத்தீங்கன்னா these systems, இங்க நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இது ஸ்ரீ அரவிந்தருடைய கருத்து, கவனிங்க. These systems, more powerful and dynamic than the dry ethical idea, are yet for the most part no more than idealistic glorifications of the moral principle sanctified by religious emotion and the label of a superhuman origin. அதாவது தி சிஸ்டம், இந்த முறைகள், இந்த ஒழுக்க நெறிகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் பவர்ஃபுல் தேன் ட்ரை எத்திக்கல் ஐடியா, மோர் டைனமிக் தேன் த ட்ரை எத்திக்கல் ஐடியா. இது எப்படின்னா இந்த அதெல்லாம் அந்த ஆரம்பிக்கும் போதே, இந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போதே லேட்டர் ரிலீஜியன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர
அது வந்து ரொம்ப நிலைநிறுத்தப்படலைன்னு சொல்லுவோம். அப்ப இவங்க எல்லாம் வந்த பிறகுதான் அந்த ட்ரை எத்திக்கல் ஐடியா, ஒரு வறண்ட அறநெறி கருத்தா இருந்ததை விட இது வந்து ஆற்றல் மிக்கதாகவும் இயக்கம் மிக்கதாகவும் இருந்தன. சிஸ்டம், இந்த முறைகள் நெறிமுறைகள் அவ்வளோ ஆற்றல் மிக்கதாகவும் இயக்கம் மிக்கதாகவும் இருந்தன. பட் தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் yet ஃபார் த மோஸ்ட் பார்ட் நோ மோர். அங்க ஒரு பாசிட்டிவா சொல்லிட்டு அதை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு அதே வழியில் என்ன சொல்றேன்னா, these systems are yet for the most part no more than idealistic glorifications of the moral principle sanctified by religious emotion. அப்ப இது எப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, நோ மேர் தென், அதுக்கு எவ்வளவு அதுக்குரிய மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடியலிஸ்டிக் குளோரிபிகேஷன், ஒரு எடுத்துக்காட்டான உயர்வு நிலை, அதை வந்து போற்றக்கூடிய நிலை ஆஃப் த மாரல் பிரின்சிபல், அந்த ஒழுக்க கருத்துகள், சாங்டிஃபைட் பை ரிலீஜியஸ் இமோஷன். இப்போ பகவத்கீதை அப்படின்னு சொன்னா உடனே ஒரு ஹிந்து எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த ஹிந்து மதத்துடைய அந்த உணர்வு நிலையிலிருந்து அதை வந்து ஒரு புனித நூலாக, அதே மாதிரி அந்தந்த மதத்தில் அந்தந்த இறைவனின் சொல்லப்பட்டதுனால அதுக்கு ஒரு புனித தன்மை கொடுத்துருவாங்க. இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த செல்லுன்னு நினைக்காது, புக்கு இல்லாட்டி இந்த புக்கே நான் புக்கே காட்டுறேன், இந்த புக்கெல்லாம் இருக்கு. அப்ப நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அந்த புத்தகத்திலே இருக்கும், இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்திருந்தாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். கேட்டிருக்கீங்களா? அது புனித நூல் என்று சொல்லப்பட்ட எந்த நூலாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் புனித நூலாக இருந்தாலும் சரி, கேட்டிருக்கீங்களா யாராலும்? அது கடைசியில எல்லாம் வரும், இதை படிப்பவர் வந்து பாவம் போகும், இவன் இதுல எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா? ஆமா சார், சில புஸ்தகங்கள் அப்படி போட்டிருக்கு சார், இருக்கு. இப்ப நான் ஒரே நிமிஷம் ஒரு வரி, கந்த சஷ்டி கவசத்தோட கடைசி வரிகள் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது வரி கடைசி இது சொல்ல முடியுமா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அதுல வந்து அதோட எந்த ஒரு இதா இருந்தாலும் பாடலா இருந்தாலும் அதோடைய பலன் என்னங்கிறது பொதுவா வரும். இதுல இந்த பேய்ல இருந்து இந்த நோயில இருந்து எல்லாம் இதுன்னு சொல்லிட்டு கவசத்தை சொல்றாங்க. பாருங்க, இப்ப நவகோள் இதுல என்ன இது போட்டுருக்காங்க பாருங்க, கந்த தேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன். தேவராயன்னா யாருன்னு தெரியுதா? சஷ்டி கவசம் எழுதினவர் தேவராயன் பகர்ந்ததை சொன்னதை காலையில் மாலையில், அப்ப 2 வேளை கருத்துடன் நல்ல கான்சென்ட்ரேஷன், நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி குளிச்சுட்டு ஆச்சாரத்தோட நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள், எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் தியானிப்பவர்கள், ஒரு நாள் 36 கொண்டு நாளொரு மேனியும் பொருளுதல் வரணும். என்னங்கம்மா திடீர்னு கை தேய்க்குங்க, முடிச்சிட்டுமா? இல்ல, இது முடிச்சிருங்க, இது முடி. ஓகே, அதுல வந்துட்டு சிந்தைக்கு தியானம் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜிபித்து உகந்து நீர் அணிய திருநீர் அணிய அஷ்டதிக்கோரல் திக்குள்ளோரல் அடங்கணும். அது அப்ப வந்து அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லக்கூடிய யமன் மத்து அவங்க எல்லாம் வந்து நமக்கு அடங்குவாங்க. வசமாய் திசை மன்னர் என்பர் செயலாது அருளுவர், மற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர், நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும், நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர், எந்த நாளும் ஈரட்டா 16 வயசு மாதிரி வாழ்வாங்க, கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காணும் மெய்யாய் விளங்கும், விழியார்கான வெறுங்கிடும் பேய்கள், கொல்லாதவரை பொடி பொடியாக்கும், நல்லோர் நினைவில் நடனம் புரியும், அறிந்தனதுள்ள அஷ்டலட்சுமி வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்த கை, அதனால் 27 குவந்து அமுது அளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தெடுத்த ஆட்கொலை எனது எந்த உள்ளம் மேவிய வடிவம் வேலவா போட்டின்னு அப்படி போகும். அப்ப இதை வந்து கவனிச்சீங்கன்னா, இதுதான் ஒரு புனித நூலை படிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். நூலை வைத்திருந்தாலே இதுன்னு ஒண்ணுலாம் வரும். நீங்க சொல்லுங்க புவனேஸ்வரமா. சார், கனகதாரா ஸ்தோத்திரத்திலயும் அந்த கடைசி பேசேஜ் இப்படித்தான் அதனுடைய பலன் கொடுப்பாங்க. மகாலட்சுமி அஷ்டகத்திலயும் அது ஒரு தரம் படிச்சா இது, 2 தரம் படிச்சா இதுன்னு
கொடுக்குறாங்க. முக்காவாசி எல்லா இந்த ஸ்தோத்திரங்கள்லயும் இருக்கு சார். அஷ்டகம், விஸ்வாஷ்டகம், வில்வாஷ்டகம், எல்லாத்துல விஸ்வநாத அஷ்டகம் எல்லாம் அது மூலமாவது இதுல வந்து கோடி கோடி புண்ணியம் வரும்னு அது எல்லாமே முடியும். சரிங்களா? சாங்டிஃபைடுங்கிற வார்த்தையை சொல்லுங்க. சாங்டிஃபைட் பை ரிலீஜியஸ் இமோஷன் அண்ட் லேபிள் ஆஃப் சூப்பர் ஹியூமன் ஆரிஜின். இப்ப அஷ்டதிக்குள்ள எல்லாம் நவகிரகத்தை பயந்துட்டு அவங்க எல்லாம் நமக்கு வந்து வணங்கி செல்வாருங்கிற மாதிரி இருந்தா நவகோளும் யோசிச்சுப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் அது கொடுக்குதுன்னு. புரியுதுங்களா? ஓகே, சரியா? இப்ப மணி 6:30. இதோட தமிழ் விஷயம். சித்ராமா, நாளைக்கு நீங்க தான் படிக்கிறீங்க. பம்மல் சித்ராமா நாளைக்கு இல்ல. ஓகே சார். ஓகே சார். சரியா? திங்கட்கிழமை நீங்க வேணா இப்ப படிச்சு முடிச்சிருங்க. ஓகே ஓகே சார். கையில இருந்தா பையனோட படிச்சு முடிச்சு. இருக்கு சார், இருக்கு. இருங்க சார். பிறர் மதங்கள் நல்லொழுக்கத்திற்கான ஒரு பரம மெய்மையை நிறுவி அதன் அடிப்படையில் ஓர் அமைப்பை ஏற்படுத்த முயல்கின்றன. அவதார புருஷர் அல்லது ஆன்மீக போதகரின் வாய்வழி வருவதே இறைவனின் நிதியாகும். அப்புறமா வந்து என்று அவை கூறுகின்றன. இத்தகைய அமைப்புகள் உயிரற்ற அறநெறி கருத்துக்களை விட செயலாற்றல் உள்ளவை. எனினும் பெரும்பாலும் அவை சமய உணர்ச்சிகளின் ஆதரவை பெறுவதாலும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட தெய்வ உணர்வடையாத பலர் மீது ஒரு சட்டமாக ஓர் லட்சியமாக அதை சுமத்த முடியும். தப்பா வாசிக்கிறீங்க. ஓ சாரி மேடம், அந்த பேஜ் தப்பா போயிடுச்சு. வர அருளால் வழங்கப்பட்டவை என்று கருதப்படுவதாலும் பெரிதும் போற்றப்படும் அறநெறி தத்துவங்களேயாகும். கிறிஸ்துவன் தேங்க்ஸ் சார். எப்பவுமே படிக்கும் போது நம்ம அந்த என்ன படிச்சோம் அதுக்கு அது பொருத்தமா இருக்கான்னு படிச்சீங்கன்னா தப்பு இல்லாம வரும். நன்றி. இப்ப நம்ம இதை நிறைவு செய்கிறோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.